வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம ஒரு சாதாரண கட்டிடத்தையோ இல்ல வெறும் சிங்கல்னால கட்டின ஒரு இடத்தையும் பார்க்க போறதில்ல. காலத்தையே தாண்டி நிக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஆன்மீக அற்புதத்தை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் நம்ம திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில். உள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் உலகத்தோட பல மூலைகள்ல இருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் ஏன் 14 கிலோமீட்டர் தூரம் ஒரு மலைய வெறுங்காலோட சுத்தி வராங்க? அப்படி அந்த மலையில என்ன ஒரு காந்த சக்தி இருக்கு? இதுக்கான ஆழமான விடயத்தான் இன்னைக்கு நாம தேடக்கோறோம். இந்த பயணத்துல நாம 5 விஷயங்களை பார்க்க போறோம். முதல்ல இந்த நெருப்பு மலையோட புராண தோற்றம். 2வதா மன்னர்கள் விட்டுச் சென்ற வரலாற்றுச் சுவடுகள். 3வதா இதோட பிரம்மாண்டமான கட்டிடக்கலை. 4வதா ஆன்மீகமும் தமிழ் இலக்கியமும். கடைசியா கிரிவலமும் கார்த்திகை தீபமும். சரி, இப்போ நாம முதல் பகுதிக்குள்ள போலாம். நெருப்பு மலையின் புராண தோற்றம், அதாவது அக்னி பிளம்பா உருவெடுத்த சிவனோட கதை. உங்களுக்கு தெரியுமா, இந்த திருவண்ணாமலை தென்னிந்தியாவில இருக்கிற ரொம்பவே பிரபலமான பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஒண்ணு. இயற்கையோட 5 கூறுகள்ல ஒண்ணான நெருப்பு குறிக்கிற அக்னி லிங்கம் இங்கதான் இருக்கு. இங்க இருக்கிற இறைவனை நாம அண்ணாமலையார்னு சொல்றோம். அக்னி லிங்கம் அப்படிங்கிறது வெறும் நெருப்ப மட்டும் குறிக்கலாங்க. அது மனிதனோட கடமை, தவம், அப்புறம் ஆன்மீக விடுதலை, இது எல்லாத்தோட ஒரு மாபெரும் குறியீடாகவும் பார்க்கப்படுது. சிவபுராணத்துல இத பத்தி ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்கு. ஒரு தடவை படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுக்கும் இடையில யார் பெரியவர் அப்படிங்கிற ஒரு வாக்குவாதம் வந்துச்சு. இத தீர்த்து வைக்கிறதுக்காக சிவபெருமான் 3 உலகங்களையும் தாண்டி நிக்கிற ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு பிழம்பா உருவெடுத்தாரு. விஷ்ணு பாத்தீங்கன்னா வராகம் உருவம் எடுத்து அந்த நெருப்போட அடிய தேடி போனாரு. ஆனா அவரால முடியல. தன்னோட தோல்வியை நேர்மையா ஒத்துக்கிட்டாரு. ஆனா பிரம்மா அன்னப்பறவையா உச்சிக்கு பறந்து போய் தாளம்பூவோட உதவியோட அடிமுடி பார்த்துட்டு தான் பொய் சொன்னாரு. இதனாலதான் பிரம்மாவுக்கு வழிபாடுகளே இல்லாம போச்சுன்னும் அந்த மாபெரும் நெருப்பு பிழம்புதான் இன்னைக்கு நாம பாக்குற அருணாச்சல மலையா மாறுச்சுன்னும் நம்பப்படுது. இதே கோயிலோட சம்பந்தப்பட்ட இன்னொரு கதையும் இருக்கு. ஒருமுறை பார்வதி தேவி விளையாட்டா சிவபெருமானோட கண்களை மூடிட உலகமே இருள்ல மூழ்கிடுச்சு. அப்போ தன்னோட தப்ப உணர்ந்த பார்வதி தேவி பூலோகத்துக்கு வந்து கௌதம முனிவரோட ஆசிரமத்துல கடுமையான தவம் செஞ்சாங்க. அங்க மகிஷாசுரனை வதம் செஞ்சதுக்கு அப்புறம் கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமான் அவங்களுக்கு தன் பாதியை அழித்து மறுபடியும் ஏத்துக்கிட்டாரு. இந்த புராண கதைகள் எல்லாமே அந்த மலையோட புனிதத்தை நமக்கு ரொம்ப அழகா உணர்த்துது. இப்போ புராணத்திலிருந்து கொஞ்சம் வரலாற்று பக்கம் வருவோம். காலத்தை வென்று நிற்கும் கல்வெட்டுகளும் மன்னர்கள் வளர்த்த வரலாற்று சுவடுகளும். நிச்சயமா இந்த கோயில் ஒரே நாள்லயோ இல்ல ஒரே மன்னராலேயோ கட்டப்படல. இது பல நூற்றாண்டுகளா பல பேரரசுகளால செதுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வரலாற்று பொக்கிஷம். 9ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இது பல்லவர்களோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. அப்புறம் 9ஆம் நூற்றாண்டுல சோழர்கள் ஆட்சியில தான் இப்போ இருக்கிற முக்கிய கட்டுமானங்கள் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. 1328ல ஹோய்சாலர்கள் இதை தங்களோட தலைநகரமாவே ஆக்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 15ஆம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசு, குறிப்பா சொல்லணும்னா கிருஷ்ணதேவராயர் காலத்துல இந்த கோயில் ஒரு மாபெரும் வளர்ச்சியை சந்திச்சுது. இதையெல்லாம் இங்க இருக்கிற கல்வெட்டுகள் மூலமா நாம ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த கோவிலோட வரலாறு எப்போதுமே ரொம்ப அமைதியானதா இருந்துடலங்க. 17ஆம் நூற்றாண்டுல கர்நாடக நவாப்கள் ஆட்சி, அதுக்கப்புறம் 1757ல பிரெஞ்சுக்காரர் ஆக்கிரமிப்பு, அப்புறம் ஆங்கிலேய ஆதிக்கம், 1790ல திப்பு சுல்தானோட படையெடுப்பு, இப்படி எத்தனையோ போர்களையும் அந்நிய படையெடுப்புகளையும் இந்த கோயில் தாண்டி வந்திருக்கு. இத்தனை சவால்களையும் கடந்து இந்த கோயில் தன்னோட தனித்துவத்தையும் பிரம்மாண்டத்தையும் கொஞ்சமும் இழக்காம இன்னைக்கும் கம்பீரமா நிக்குதுன்னா அது உண்மையிலே பெரிய ஆச்சரியந்தானே. சரி, அடுத்து நாம பார்த்த போறது கட்டிடக்கலையின் பிரம்மாண்டம், வானலாவிய கோபுரங்களும் மண்டபங்களும். இந்த கோயிலோட கிழக்கு ராஜகோபுரத்தோட உயரம் என்ன தெரியுமா? கெஸ் பண்ணி பாருங்க. சரியா 66 மீட்டர்கள். ஆமாங்க, சுமார் 217 அடி உயரம். 11 நிலைகளை கொண்ட இந்த பிரம்மாண்டமான ராஜகோபுரத்தோட கட்டுமானத்தை கிருஷ்ணதேவராயர் ஆரம்பிச்சு வச்சாரு. செவப்ப நாயக்கர் காலத்துல இது முழுசா கட்டி முடிக்கப்பட்டுச்சு. பல மைல் தூரத்துல இருந்து பார்த்தா கூட இந்த கோபுரம் அப்படியே விண்ண முட்டி கம்பீரமா நிக்கிறத நம்மால பார்க்க முடியும். சுமார் 25 ஏக்கர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கிற இந்த வளாகம் இந்தியாவுல இருக்கிற மிகப்பெரிய கோயில்கள்ல ஒண்ணு. 4 திசைகளையும் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான கோபுரங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜயநகர மன்னர்கள் கட்டின 1000 கால் மண்டபம் சிற்பக்கலையோட உச்சம்னே சொல்லலாம். அங்க இருக்கிற ஒவ்வொரு தூண்லையும் புராண விலங்குகளான யாழி சிற்பங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமா செதுக்கப்பட்டிருக்கு. அது கூடவே பிரம்ம நன்னீர் குளம், அப்புறம் ஆழமான தியானத்துக்கேத்த பாதாள லிங்கம்னு இதுல இருக்க ஒவ்வொரு பகுதியும் ரொம்ப தனிச்சிறப்பு வாய்ந்தது.
இப்போ கட்டிடக்கலையிலிருந்து ஆன்மீக ஆழத்துக்கு போலாம். ஆன்மீகமும் தமிழ் இலக்கியமும் முக்தி தரும் புண்ணிய பூமி. நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்குன்னு எப்பவுமே ஒரு தனி இடம் இருக்கு. 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த நாயன்மார்களான திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் இவங்களோட தேவார பாடல்கள்ல அண்ணாமலையார் ரொம்ப சிறப்பா போற்றப்படுறாரு. அதனாலதான் இது 776 பாடல் பெற்ற தலங்கள்ல ஒன்னா விளங்குது. அதேபோல 9ஆம் நூற்றாண்டுல மாணிக்க வாசகர் புகழ்பெற்ற திருவெம்பாவையை இயற்றினதும் இங்கதான். அவர் சிவபெருமான அண்ணாமலைனோ அன்னை பார்வதிய உண்ணாமுலைனோ ரொம்பவே உணர்வுபூர்வமா பாடியிருக்காரு. இப்போ பஞ்சபூத ஸ்தலங்களை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். காஞ்சிபுரம் நிலம், திருவானைக்காவல் நீர், சிதம்பரம் ஆகாயம், காளஹஸ்தி காற்று, அப்புறம் நம்ம திருவண்ணாமலை நெருப்பு. தந்திர சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுற மனித உடலோட சக்கரங்கள்ல இந்த தலம் மணிப்பூரக சக்கரத்தோட தொடர்புடையது. அதாவது நம்ம நாபி, சிம்பிளா சொல்லணும்னா தொப்புள் பகுதிய குறிக்குது. நம்ம உடம்புல இருக்கிற உஷ்ணத்தையும் சக்தியையும் நிர்வகிக்கிற தத்துவம் தான் இந்த அக்னி தலம். இந்த கோயில பொதுவா முக்தி தலம்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேக்குறீங்களா? பகவான் ரமண மகரிஷி தன்னோட சிறு வயசுல இங்க வந்து கோயில்ல இருக்கிற இருண்ட பாதாள லிங்கத்துல உட்கார்ந்து பல நாட்கள் ஆழமான தவம் செஞ்சு முக்தி நிலைய அடைஞ்சாரு. அவர மாதிரியே சேஷாத்ரி சுவாமிகள், குகை நமச்சிவாயர்னு பல மகான்கள் முக்தி அடைஞ்ச இடம் இது. குறிப்பா ரமண மகரிஷியோட வருகைக்கப்புறம்தான் இந்த கோயிலோட ஆன்மீக பெருமை மேற்கத்திய நாடுகள்லயும் பரவிச்சு. இன்னைக்கு உலகத்தோட பல மூலைகள்ல இருந்தும் ஆன்மீக தேடல் இருக்கிறவங்கள இந்த இடம் ஈர்த்துக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதை எப்படி நடைமுறையில தொடருதுன்னு பார்க்கலாம். கிருவலமும் கார்த்திகை தீபமும். இன்னைக்கு வரைக்கும் இந்த கோயில்ல தினமும் 6 கால பூஜைகள் ரொம்பவே கட்டுப்பாடாவும் முறையாவும் நடக்குது. அதிகாலை 5:30 மணிக்கு ஆரம்பிச்சு நைட் 10 மணி வரைக்கும் இந்த வழிபாடுகள் தொடரும். ஒவ்வொரு பூஜையிலயும் ஒரு 4 படிநிலைகள் இருக்கு. முதல்ல திருமஞ்சனம்னு சொல்ற புனித நீராடல், அப்புறம் இறைவனுக்கும் இறைவிக்கும் கண்ண பறிக்கிற அலங்காரம், அதுக்கப்புறம் நைவேத்தியம், அதாவது உணவு படையல், கடைசியா வேத மந்திரங்கள் முழங்க பிரம்மாண்டமான தீபாராதனை. இந்த சடங்குகள் எல்லாம் பல நூற்றாண்டுகளா எந்த ஒரு சிறு மாற்றமும் இல்லாம அதே பக்தி ஸ்ரத்தையோட தொடர்ந்து நடந்துட்டு வர்றது ரொம்பவே சிறப்பான விஷயம். இங்க நடக்கிற திருவிழாக்கள்லயே ரொம்ப பெருசுன்னா அது கார்த்திகை தீபம்தான். கார்த்திகை மாச பௌர்ணமி அன்னைக்கு மலையோட உச்சிக்கு ஒரு பிரம்மாண்டமான கொப்பரைய கொண்டு போய் அதுல பல டன் கணக்குல தூய நெய்ய ஊற்றி ஒரு மாபெரும் தீபம் ஏத்துவாங்க. பல மைல்களுக்கு அப்பாலிருந்தும் இந்த தீபத்தோட வெளிச்சத்தை நம்மால பார்க்க முடியும். நாம ஆரம்பத்துல ஒரு கடை பார்த்தோம்ல, சிவபெருமான் ஜோதிர்லிங்கமா, அதாவது நெருப்பு பிழம்பா காட்சி கொடுத்தாருன்னு. அந்த புராண நிகழ்வை இப்ப நம்ம கண் முன்னாடி கம்பீரமா நிறுத்துறது தான் இந்த தீபத் திருவிழா. ஆரம்பத்துல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்த ஞாபகம் இருக்கா? லட்சக்கணக்கான மக்கள் ஏன் நடக்கறாங்கன்னு. அதுக்கான விடைதான் இந்த 14 கிலோமீட்டர் கிரிவலம். பௌர்ணமி இரவுகள்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த அண்ணாமலையே சிவனோட வடிவம்னு முழுமையா நம்பி இந்த 14 கிலோமீட்டர் தூரத்தை எந்த செருப்பும் போடாம வெறுங்காலோட சுத்தி வராங்க. இப்படி இந்த மலைய வலம் வர்றது மூலமா நம்ம பாவங்கள் எல்லாம் நீங்கி பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சியிலிருந்தே நமக்கு விடுதலை கிடைக்கும்னு மக்கள் இன்னைக்கு ரொம்ப ஆழமா நம்புறாங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு ஆழமான சிந்தனைய விட்டுட்டு விடைபெறலான்னு நினைக்கிறேன். ஆன்மீகத்துல முக்தி அடையணும்னா வெறும் இந்த 14 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறது மட்டும் போதுமா? இல்ல அந்த பயணம் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அகங்காரம் அப்படிங்கிற இருள விலக்கி அங்க அறிவு அப்படிங்கிற ஒரு கார்த்திகை தீபத்தை ஏத்துறதுக்கான ஒரு தொடக்கமா? உண்மையான கிரிவலம் நமக்கு வெளியில நடக்குதா இல்ல நமக்குள்ள நடக்குதா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. கண்டிப்பா இது ஒரு நல்ல தேடலா இருக்கும். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.